நான் பல டாக்டர்களிடம் மருந்து வாங்கியும் எனக்கு சரியாகவில்லை என்ற காரணத்தினால் குழந்தை பாக்கியம் இனிமேல் கிடைக்காது என்ற முடிவோடு இருந்த நான் உங்களை பார்த்தேங்க. நீங்கள் எனக்கு கொடுத்த மருந்து நான் 5 மாதமாக சாப்பிட்டு கொண்டு வருகிறேன். இதில் நான் கொடுத்த 5 மாத மருந்தில் அவருக்கு ஸ்பெர்ம் கவுண்டு கூடியிருந்தது. உயிரணுக்கள் எண்ணிக்கை அதிகமாகி இருந்தது, கவுண்ட்ஸ் கூடியிருந்தது சோதனை செய்ததில். அதன் பிறகு அவருக்கு எழுச்சி மிகவும் நன்றாக வந்துவிட்டது 5 மாத மருத்துவத்திற்கு பிறகு. அதன் பிறகு அவருக்கு எப்பொழுதுமே ஒரு இன்ப உணர்வு, எழுச்சி ஆகிக்கொண்டே இருந்தது. சரி, இவ்வாறாக அவருடைய நிலைமை மாறி இருக்கும்போது அவருடைய மனைவி மிகவும் சந்தோஷத்துடன், சார் இவர் முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப நல்ல முறையில் நீண்ட நேரம் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார் சார். அது எனக்கு முழுமையான திருப்தி, வயிறு நிறைந்தது போல் இருக்கின்றது சார் அப்படின்றாங்க. சரிங்கன்னு நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். இப்போ குழந்தை பாக்கியம் உருவாகிறதுக்கான போதிய அளவு விந்தில் உயிரணுக்கள் பெருகி இருக்கிறது. இங்கே தட்டில் வைக்கப்பட்டு இருக்கும் மூலிகைகளின் கலவையில் ஒரு மருந்து தயார் செய்து அவருக்கு கொடுத்தேன். இருவரும் சாப்பிடும்படியாக நான் சொன்னேன். இருவரும் சாப்பிட்டார்கள். பெண்ணிற்கு இன்ப கிளர்ச்சி அதிகமாகவும் ஆணுக்கு இன்ப கிளர்ச்சி தூண்டுதலாகி நீண்ட நேரம் இடையற்ற அளவு தொடர்ந்து இன்பம் அளிக்கக்கூடிய, அவருக்கு ஆண்மை தன்மை சக்தியை உருவாக்கக்கூடிய இந்த மூலிகை மருந்தை நான் கொடுத்தேன். ஃபோன் பண்ணுறாரு, என்ன மருந்து சார் கொடுத்தீங்க? எனக்கு ஆண்குறி மடங்கவில்லை, எவ்வளவு சிரமப்பட்டாலும் அது தனிய மாட்டேங்குது, இதனால் எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. நான் காலையில் விடிந்தவுடன் வேலைக்கு செல்ல வேண்டும். இங்கு ஆண்குறியோ அடங்க மாட்டேங்குது, மடங்க மாட்டேங்குது. என்ன மருந்து டாக்டர் கொடுத்தீங்க அப்படின்னாங்க. இல்லைங்க, நீங்கள் கேட்டது போல் நீண்ட நேரம் இன்பம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்தனால இந்த மருந்தை கொடுத்துருக்கேங்க. இப்போ எப்படி இருக்குங்கன்னு. அருமையாக இருக்கிறது.